ஜாக், என்ன மன்னிச்சிரு. நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்கு தயாரா இல்லதான். பட் ஆனா இத நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னோட அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது லைட்னிங் குரூப்போட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ திரும்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வா, நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் திரும்பவும் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்துட்டேன். என்னோட அம்மாவை கொன்னவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சவனை பழி வாங்காம விடவே மாட்டேன். எனக்காக என்னோட ஃபேவரட் கார் இங்க வெயிட் பண்ணுது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த காரை எடுத்துட்டு என்னோட பிரதரை மீட் பண்ண போக போறேன். What the fuck? இங்க ஏன் நம்மளோட கேங் மெம்பர்ஸ் யாருமே இல்ல? இதுதான் என்னோட பிரதர் ட்ரெவருக்கு கால் பண்ணி கேட்க வேண்டிய டைம். ஹே ட்ரெவர், நான் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு திரும்ப வந்துட்டேன். நான் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம கேங் மெம்பர்ஸே கிடையாது. இங்க இருக்க எல்லாருமே லைட்னிங் கேங் மெம்பர்ஸ். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நீ எங்க இருக்க? எனக்கு லொகேஷன் அனுப்பிவிடு, நான் அங்க வரேன். டிராவர், நம்ம ஏரியா கிட்ட இருக்கவங்க யாருமே நம்ம கேங் மெம்பர்ஸ் கிடையாது. அவங்க எல்லாரும் லைட்னிங் கேங் மெம்பர்ஸ். சோ அவங்க எதுக்காக அங்க இருக்காங்க? அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் நம்மளுக்கும் அவசரமா போயிட்டு இருக்கு. சோ இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணு. ஹே ஜிக், நான் உனக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். அங்க இருக்கவங்க எல்லாரும் லைட்னிங் கேங் தான். அவங்களோட ஃபுல் கேங் நேம் லைட்னிங் மெக்வீன் கேங். சோ இவங்க வந்து நம்மள அந்தந்த இடத்துல இருந்து அடிச்சு நொறுக்கி அந்த ஏரியாவே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ நானும் தங்கச்சியும் ரொம்ப நாட்களா வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அம்மா இறந்ததுக்கு காரணமும் அவனுங்க தான். ஹே ஹாய் கேரல், நீ எப்படி இருக்க? நான் உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சு. என்னதான் நீ என்னோட தங்கச்சியா இருந்தாலும் உன்னை நான் பார்த்து பல வருஷம் ஆனதுனால உன்னை நான் ஆல்மோஸ்ட் உன் ஃபேஸ் எனக்கு மறந்தே போயிடுச்சு. சரி, எல்லாம் ஓகே. இப்ப நீங்க இனிமே எங்க வாழ்வீங்க? நான் தான் சொன்னேன்ல ஜீக், நாங்க என் ஃப்ரெண்டு வீட்லயே வாழ்ந்துப்போம். நான் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்ச அமௌண்ட்ல இருந்து இங்க என்னோட கம்பெனியோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஆனா அதோட 50% ஷேர் மட்டும்தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு. சோ இனிமே நம்ம அங்க தங்கிக்கலாம். சோ அதனால எந்த பெரிய பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிய நம்ம எதுவும் டேமேஜ் பண்ணாம வச்சிருக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி அங்க நம்மளுக்கு கார் கேரேஜ்க்கான ஆக்சஸ் எல்லாம் கிடைக்காது. ஆனா அங்க 2 ஃப்ரீ வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதையும் நம்ம டேமேஜ் பண்ணாம இருக்கணும். அப்புறம் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். இனிமே நம்ம அங்கேயே தங்கிக்கலாம். நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. பட் நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு வீட்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி எங்களோட ட்ரெஸ், எங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன். அதுக்கு கொஞ்ச நாட்கள் கண்டிப்பா ஆகும். அது வரைக்கும் நீ போற. சரி, அப்ப நீங்க அந்த வேலையை முடிச்சிட்டு வாங்க. நான் அது வரைக்கும் நான் அங்க போய் தங்கிடுறேன்.
வாவ், இந்த வீடு அப்படியே மேன்ஷன் மாதிரி இருக்குப்பா. என்னதான் இருந்தாலும் கம்பெனி ப்ராப்பர்ட்டினா கம்பெனி ப்ராப்பர்ட்டி தான்ப்பா. ஃபர்ஸ்ட் இந்த வீடை நான் மொத்தமா சுத்தி பார்த்துட்டு அப்புறமா என்னோட பிரதர் டிரைவருக்கு நான் கால் பண்ணி என்ன நடந்ததுன்னு ஃபுல்லா விசாரிச்சு அவனுங்களை போய் பழி வாங்காம விடவே மாட்டேன். ஹலோ டிரைவர், உனக்கு அவனுங்களை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதா? எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது. அந்த லைட்னிங் மெக்வீன் கேங் தான் நம்ம அம்மாவை கொன்னவனுங்க. அந்த ஃபக்கிங் அசோல்ஸ நான் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். இல்ல டிரைவர், நீ இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். அந்த ஃபக்கிங் அசோல்ஸ கண்டிப்பா நானே பழி வாங்குறேன். அது மட்டும் இல்லாம என்னோட அம்மாவை கொன்னதுக்காக நான் பழி வாங்கியே தீருவேன். இதுக்கப்புறம் அந்த லைட்னிங் மெக்வீன் கேங் உயிர் வாழ்ந்து ஒன்னும் பண்ண போறதில்ல. ஒரு இளவையும் அவனுங்க புடுங்க போறதில்ல. சோ கண்டிப்பா அவனுங்களை நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். நம்ம ஏரியாவை திரும்ப நம்மளுக்கே சொந்தமாக்கிக்கிறோம். அட தார்குரி நாய்ங்கள, உங்களை கொல்லாம இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ விட்டு நான் போகவே மாட்டேன். நான் கண்டிப்பா இதே காஸ்டியூமோட போனேன்னா அவனுங்களை சுட்டு தள்ளும் போது நான் மொத்தமா மாட்டிக்கிட்டு நான் லாஸ் ஏஞ்சல்ஸ விட்டு திரும்ப போக முடியாது. அதனால என்னோட மூஞ்ச கவர் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பக்காவா ஒரு காஸ்டியூமா போட்டுட்டு வண்டியில இருக்கிற நம்பர் பிளேட்டையும் மாத்திட்டு பக்காவா அவனுங்களை போய் சம்பவம் செஞ்சுட்டு வரேன். இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ விட்டு நான் போனா அவனுங்களை கொல்லாம போக மாட்டேன். எல்லா ஃபக்கிங் அசோல்ஸும் என் கையால தான் சாக போறீங்க. டார்குரி நாய்ங்களா, என்ன தைரியம் இருந்தா என்னோட குடும்பத்து மேலேயே கை வச்சிருப்பீங்க. மாவனே, நான் இருக்கிறது தெரியாம என் குடும்பத்துல கை வச்சிட்டீங்க. மாவனே, ஒருத்தனையும் செஞ்சுதான் நான் இந்த ஊரை விட்டு போவேன். எப்படியோ ஃபேக் நம்பர் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமே யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. லைட்னிங் மெக்வீன் கேங்ஸ், பி ரெடி ஃபார் தி சம்பவம். ஹாய் ஃபக்கிங் லைட்னிங் மெக்வீன் கேங், உங்களை சம்பவம் செஞ்சு உங்களை அடியோட முடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன ஃபைட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் மியூசிக். Oh fuck fuck fuck, எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் என்ன சுடுறாங்க. fucking shit, இவனுங்களை எப்படியாவது கொன்னுட்டு இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா போகணும். வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் நான் திரும்ப போறேன்னு நினைச்சீங்க.
கண்டிப்பா இல்ல. இந்த வாட்டி எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். அவனுங்கள முடிச்சிட்டு தான் நான் இங்க இருந்து போறேன். எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி வந்திருக்கேன். Some cover. I don't give a fuck, asshole! Let's see what you got! You got a ball and down! Boom! Fucking shoot me! என்ன தைரியம் இருந்தா என் கேங் மேலேயே கை வச்சிருப்ப மவனே. இந்த ஏரியாவில் இந்த ஊரை விட்டு நீ எப்படி தாண்டறன்றத நான் பாக்குறேன்டா. தம்பி, நான் சொல்றது உனக்கு வேணா புதுசா இருக்கலாம். ஆனா அது ஆடியன்ஸுக்கு எப்பவும் போல அவங்க கேட்ட ஒரு விஷயம்தான். ஐ எம் வெயிட்டிங்.